சாத்தன்குளம் கேஸ் வந்து ஒரு 5-6 வருஷமாவே 2020 அந்த கேஸ் வந்து ஆரம்பிச்சது. இப்பதான் அதுக்கான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாருக்குமே மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதை பத்தின பதிவு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. மாவட்டம் சாத்தன்குளம் பகுதியில வசிக்கிற பென்னிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் அப்பா பையன், அப்பா மகன் 2 பேருமே ஒரு மொபைல் கடை நடத்திட்டு வந்திருந்திருக்காங்க. அந்த கடை வந்து எப்படின்னா கொரோனா காலத்துல ஊரடங்கு இருந்த நேரத்துல அந்த விஷயங்கள் வந்து போலீசார் வந்து அடைக்க சொல்லி வாய்க்க தகராறுகள், அதாவது பேச்சுவார்த்தை மூலமா சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதுல ஜெயராஜ், அதாவது அவருடைய வயது 51, அவங்க அந்த பெனிக்ஸோட அப்பாவை அவங்க போலீசார் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனதுல பெனிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்துட்டு அவர் அப்பாவை தேடி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அவரையும் பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க. இது வந்து நடந்தது வந்து ஜூன் 20, 2020. நடக்கும் பொழுது 2020 கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அங்க வந்து வாக்குவாதங்கள் நடக்குது. அதுல 2 பேரையுமே போலீசார் வந்து சராமாரியாக அடிச்சு லாஸ்ட் 2020 ஜூன் 22 வந்து 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. அதுக்கு ஏன் எப்படி இறந்தாங்கன்னு கேட்கும் பொழுது போலீசார் தரப்புல என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து மாரடைப்பு இருந்தது, அதனால அவர் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது, இல்ல தவறி விழுந்து கீழே இறந்துட்டாங்க, ஏதோ சில விஷயங்களை சொல்லி அவங்க இந்த காரணத்தினாலதான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் இது விசாரணையில போது விசாரணைக்கு எடுக்கிறாங்க. பெரிய போராட்டம் நடக்குது, லாக்அப் டெத் மரணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள், அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தி இதை வந்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து காவல்துறை விசாரிக்கிறாங்க. காவல்துறை மேல் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றாங்க. இதனை மதுரை அமர்வு வந்து நீதிமன்றம் வந்து இந்த கேஸ் எடுத்து அவங்களே விசாரிக்க ஆரம்பிக்கிற இந்த 2020 இருந்து இவ்வளவு காலகட்டங்களாக இந்த விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. இதுல நேற்று தான் தீர்ப்பு, அதாவது ஆல்ரெடி தீர்ப்பு அறிவிச்சிட்டாங்க. ஆனா என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத மட்டும் நாங்க ஏப்ரல் 6 அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்கான விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட 9 பேரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அனைவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நீதிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல லாக்அப் டெத் மரணங்கள்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்க காலகட்டத்துல இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கிறது வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியா, மக்களிடையே மேலும் மகிழ்ச்சியா பார்க்கப்படுது. அதாவது ஒரு மரணம் மகிழ்ச்சி, மத்த எல்லாருக்கும் மகிழ்ச்சினா இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா ஒருவரை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி அதிகார தோரணையில நம்ம அதிகாரத்துல இருக்கோம், என்ன வேணும் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் பொழுது மற்ற எல்லா மக்களுக்குமே சந்தோஷம். ஏன்னா இது மாதிரியான நிகழ்வை எந்த போலீஸாரும் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிறது, அதாவது அது நீதிபதியே சொல்லியிருக்காரு, இது மாதிரியான விஷயத்த நாங்க வந்து நார்மலா விட்டு போக முடியாது, ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், ஆயுள் தண்டனைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது, அதனால நான் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தையே நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இனி வரும் போலீசார்கள்லாம் ஒரு லாக்அப்ல வச்சு அக்யூஸ்ட் அடிக்கலாம். சம்மந்தமே அக்யூஸ்ட தாக்குறதை விட சம்மந்தமே இல்லாத சாமானிய மக்களை அவங்களுடைய ஈகோ பிரச்சனை, மற்ற எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சு அடிக்கிறது, ரொம்ப கொடூரமா அடிச்சு தாக்கி தான் அவங்க கொண்டிருக்காங்க. அந்த விசாரணை தெரிஞ்சிருக்கு. ரொம்பவும் நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்பா மகன் 2 பேரையுமே நிர்வாணமாக தலையில கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து எதனாலும் ஏற்க முடியாத ஒன்று. அதற்கு சரியான தண்டனை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தண்டனை மட்டும் இல்ல, அபராதமும் லட்சக்கணக்கான ஒவ்வொரு நபருக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க அபராதமா செலுத்தணும், இவ்வளவு காலம் நீங்க சிறையில இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இரட்டை ஆள் தண்டனை, இரட்டை மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. சில பேருக்கு 7 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை அது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்படும். அவங்க வந்து இப்போ வந்து இந்த கேஸ் வந்து சாத்தன்குளம் கேஸ்ல வந்து 9 போலீசாருக்கும் மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல இப்போ ஆல்ரெடி அஜித்குமார் கேஸ் வந்து லாக்அப் டெத் மரணம் நடந்ததுனால அது ஒரு கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சாத்தன்குளம் கேஸ் இது மாதிரி வந்ததுனால இப்போ அஜித்குமாருடைய அந்த கேஸும் எப்படி போய் முடியணுங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த பெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ், பெனிக்ஸோட வயசு 31, அப்பா வயசு 52. இப்போ இருவருக்குமே அங்க ஏதோ வாய்க்க தகராறு நம்ம நார்மலா சொல்லுவோம் பாத்தீங்களா, பேச்சுவார்த்தை ஏற்படும். அதுல வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது பேசிட்டா அவங்க போலீஸுங்கிற ஒரு மமதையில நமக்கு ஒரு ஈகோ இருக்கும் பாத்தியா, எப்படி இவன் நம்மளை பேசலாம், அது நம்மளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈகோ சீன்ற மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். இப்ப இதுல 9 பேருக்கும் கிட்டத்தட்ட 2000க்கு மேல் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை வந்து சிபிஐ விசாரணை செய்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது போலீஸ் அதுல அங்க கண்காணிப்பாளராக இருப்பாங்க பாத்தீங்கன்னா 2 பெண் போலீசார், இன்னொரு ஆண் போலீசார் வந்து முக்கியமான சாட்சியாகவும் இருந்திருக்காங்க அந்த கேஸ்ல. இது எல்லாமே விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்ன விஷயம் பார்த்தோம்னா முக்கியமா பார்க்கப்பட்டது. நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அப்படியே கன்வே பண்றேன். இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் வந்து முத்துக்குமரன் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. இந்த தண்டனை அறிவிக்கும் முன்னாடி இருவரையும் கொல்லும் நோக்கத்தில் இதை செய்திருக்கிறார்கள், இந்த வழக்கில் எது போன்ற தண்டனை அளிக்கலாம் என கேட்டபோது உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என மத்திய அரசும் சொல்லியிருக்கு, மாநில அரசும் சொல்லியிருக்கு.
இது முழுக்க மனித கண்ணியத்தை மீறும் செயலாக அமைந்திருக்கிறது என்கிறார் நீதிபதி. இதனை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் திருந்தவில்லை. கொரோனா காலகட்டத்தில் கடையை திறந்து வைத்தார்கள் என்பதற்காக இப்படி தாக்கியிருக்கார்கள். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரித்திருக்காவிட்டால் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். நிராயுதபாணியாக நின்றவர்களை இவர்கள் தாக்கியுள்ளனர். இவர்களை மன்னிக்க வேண்டியதில்லை. வயது, குடும்ப சூழலை காரணம் காட்டி இவர்களுக்கு குறைந்த தண்டனை விதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகள் நல்ல மனநிலை இதனை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்கள். வேலியை பயிரை மேய்வது போல மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே அவர்களை தாக்கியுள்ளது நீதிபதி கூறியிருக்கிறார். இந்த செயலை பார்க்கும்பொழுது மனம் வெந்து போகிறது என கூறிய அவர், பென்னிக்ஸின் தாயாரின் துக்கத்தை யாரும் தீர்க்க முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆணி வேரே பிடுங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என்றார் நீதிபதி. இது அரிதும் அரிதாக வழக்காக கருதப்படுகிறது என்று சொன்ன அவர் இப்படி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு 14 வருடங்களில் வெளியில் வந்து விடலாம் என எதிரிகள் நினைக்கலாம். ஆனால் அப்படி விட்டுவிட நீதிமன்றம் தயாராக இல்லை என்று தெரிவித்த நீதிபதி ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனை விவரங்களை அதுக்கு பிறகுதான் அறிவிச்சாரு. இவ்வாறு நீதிபதி அவர்கள் கூறியிருக்காங்க. அதுக்கு பிறகு யார் யாரு தண்டனை பெறாங்க, எவ்வளவு தண்டனை, அதற்கு எவ்வளவு அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீதிபதி அவர்கள் கூறியிருந்தாங்க. இதுல ஸ்ரீதர் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட மற்ற இதர 9 பேருக்குமே மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த 9 பேருக்குமே அவருடைய வயதை காட்டியோ அவருடைய என்னென்ன விஷயம் பார்த்தோ எதுவுமே நாங்க பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அப்பட்டமா அந்த விஷயத்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் காட்டி அவங்க விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு குடும்பத்தையே வேற எடுத்திருக்காங்க அப்படிங்க. இது எல்லாமே அவங்க சூழ்நிலையோட செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு அவங்க எல்லாரும் நல்லா படிச்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம நார்மலா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஒரு இதை தண்டனை அறிவிச்சிருக்காரு. இது எல்லா போலீஸாருக்குமே பெரிய பாடம் போடுற வகையில இந்த வழக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வழக்குக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி 2 பேருமே ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதிகபட்ச தண்டனை வழங்கிய அந்த நீதிபதிக்கும் இந்த அரசுக்கும் பென்னிக்ஸ் அவருடைய தாயாரும் அவங்க தங்கையும் நன்றி ஆல்ரெடி கூடுதல் தண்டனை தான் வைக்கணும்னு வேண்டியிருந்தாங்க. அது கிடைச்சிருக்கு. இதுக்கு அவங்க கண்டிப்பா இந்த தண்டனை மூலமா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ணதுக்கான ஒரு திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய இழப்பை எங்கேயும் ஈடுகட்ட முடியாம இருந்தாலும் இந்த தண்டனை கிடைச்சது மூலமா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க தான் நம்ம நம்பலாம். இது மாதிரியான இன்னொரு விஷயம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நம்பலாம். நன்றி.